ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வான் சிறகுகள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடைகளில் போய் நிறைய காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டிலையே ஒரு முட்டையும் கொஞ்சோண்டு ஆயிலையும் வச்சு அழகாக ஈஸியாக மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம மொத்தமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து சாப்பிட்றத விட எப்போ தேவையோ நம்மளுக்கு அப்போ ஒரு எக்கு மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வேளைக்கு நம்ம அழகாக பயன்படுத்திக்கலாம். வாங்க எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையில் வச்சு அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ இப்போ நம்ம இது கூடவே வந்து வாசனை இல்லாத எண்ணெய் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தத்துக்கே ஒரு சின்ன கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணி இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு திக்னஸ் வேணும். அதுக்காக இன்னும் கொஞ்சமே நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னுமே அந்த மீதி இருக்க கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்து ஆட் பண்ணி இன்னொருக்கா நீங்கள் அரைச்சிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றதுனால நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிற வேணாம். ஆனால் கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால தான் நானும் பிள்ளைங்களுக்காக ஒரு நாள் ஆசைப்பட்றாங்களேன்னு செஞ்சேன். நீங்களும் அதே மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் மட்டும் செஞ்சு குழந்தைங்களுக்கும் நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான குக்கிங் ரெசிபீஸ் நிறைய நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ இந்த மயோனைஸை வச்சு எப்படி வெஜ் சாண்ட்விச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் வரப்போகுது. இதையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.